கலந்துரையாடல் பேரவை தமிழ்நாடு நடத்தும் 1400வது தொடர் 7க்கான வெற்றி கொண்டாட்டத்தின் தொடர்ச்சியாக சிறப்பு சொற்பொழிவு அரங்கம். தலைப்பு: கலந்துரையாடல் பேரவையின் வெற்றிக்கு காரணம் பார்வையாளர்களா, சிறப்பு அழைப்பாளர்களா, ஒருங்கிணைப்பாளர்களா? இப்பொழுது துவங்குவது நடுவர் இலக்கிய இளவரசர் முத்தமிழன் சையத் அஜ்மல் ரசி அவர்கள். இதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற உள்ள மாணவ செல்வங்கள் பார்வையாளர்களே என்ற தலைப்பில் சிந்தனை செல்வி கு ரக்ஷனா தேவி மற்றும் இலக்கிய மலர் இர நந்தனா. சிறப்பு அழைப்பாளர்களே என்ற தலைப்பில் சொல்லின் செல்வன், கோ தே பிரவீன் பாலா மற்றும் கலை இளமணி சே திவ்யஸ்ரீ. ஒருங்கிணைப்பாளர்களே என்று பேச உள்ளார் இலக்கிய செல்வி மோ அனு மற்றும் சிந்தனை செல்வன் சே கமலேஷ். இவர்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு இலக்கிய இளவரசர் முத்தமிழ் சையத் அஜ்மல் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வையம் என்ற தொன்மக்கள் உலகினை கையினாலுரை காலம் விரும்பிட கைய நாளை அசைத்த படம் கையை காலை கொண்டு பணிவோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அக்காத தமிழ் என்று சக்தி குழந்து என்று முழங்கிய புரட்சி பாவலுடைய புரட்சி வரிகளை நம் மன்றத்தில் பதிவு செய்து அன்னை தமிழுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அத்துணை பேருக்கும், குறிப்பாக கலந்துரையாடுவோம் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா கவிஞர் தமிழியன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், என்னை மேடை ஏற்றி அழைப்பாக கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் எங்கள் குருநாதர் திரு சபரேரியா அவர்கள், எங்கள் குழுவினரின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி தொடர்வதற்கு முன்னால் எத்தனையோ பேச்சாளர்கள் சொன்னாங்க, எத்தனையோ சிந்தனையாளர்கள் சொன்னாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தேசிய தொழில்நுட்ப நாள் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். தொழில்நுட்பம் இல்லைனாக்கா நம்மளால பேச முடியாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல இந்த உலகமே முடங்கி இருந்தது. யாருமே வெளியே போகாது, பக்கத்துல உட்காந்து பேசக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு முகக்கவசத்தை கொடுத்தாங்க. யாரு எவருமே நமக்கு தெரியல. இந்த சூழல்ல இத்தோடு இந்த மனித குலத்தினுடைய வளர்ச்சி பாதை அப்படியே நின்றுடுமா அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த காலத்துல தமிழ் இலக்கிய அமைப்புகள்லாம் தமிழ் பணி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. தமிழ் சார்ந்த பணிகளை நாம் செய்வோம், நேரடியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இணையத்தின் வழியாக இணைந்து செய்வோம் என்ற ஒரு உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த கலந்துரையாடுவோம் பேரவை. தொடக்கத்தில் இது ஒரு குழுவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு வாட்ஸ்அப் குழு, புறக்குழு ஆரம்பிச்சு அதுல ஒருங்கிணைப்பாளர்களாக இணைத்து தினசரி மாலை அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த இலக்கிய நிகழ்வுகளை செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒருங்கிணைப்பை இந்த கலந்துரையாடுவோம் குழுவினர் செய்தார்கள். பின்னாலே ஒரு பேரவையா மாற்றப்படுது. ஏன்னா
தமிழகம் எங்கும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ பார்வையாளர்களை, எத்தனையோ சிறப்பு அழைப்பாளர்களை, ஒருங்கிணைப்பாளர்களை எல்லாம் ஒரே குடையின் கீழ் திரட்டி தமிழ் பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு லட்சிய வேட்கையோடு ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா இந்த கலந்துரையாடும் பேரனுடைய லட்சியம் என்னதுங்களா பாருங்க, இணையத்தால் இணைவோம், இருந்தமிழால் இணைவோம். இணையத்தால் இணைவோம். ஏன்னா இன்னைக்கு திரும்பவும் திசைக்கும் கண்ணீர் சொல்லிடும். சார்லஸ் பாக்கேட்டுடைய அந்த அவர்தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். இன்னைக்கு பார்த்தாக்கா +2 முடிச்சுட்டு எங்க பார்த்தாலும் எதுக்கு வந்து ரொம்ப மோசம் அதிகமா இருக்குன்னு கேட்டா ஏஐ டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த டெக்னாலஜி பேசுறது எனக்கு ரொம்ப ஒரு பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேசிய தொழில்நுட்ப தினம், நம் தேசிய அளவில் தொழில்நுட்பத்தை கொண்டாடக்கூடிய, தொழில்நுட்பத்துடைய அந்த இந்தியமையை எடுத்து இயக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கு. இந்த நாளில் ஒரு அருமையான தலைப்பை கலந்துரையாடும் பேரவை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. என்ன, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலந்துரையாடும் குழு உருவாக்கப்பட்டு பின்னால் ஒரு பேரவையாக மாற்றி தினசரி தொடர்ந்து தொய்வு இல்லாமல், ஏன்னா எல்லோருக்கும் ஓய்வு என்பது இருக்கு, ஆனா ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தி இன்றைக்கு 1400 தொடர் நிகழ்வுகளை கடந்து இன்றைக்கு ஒரு வெற்றி விழாவை இங்கே நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமானவர்கள் யாரு? இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இசையா, மொழியா, இல்ல பாடகரா, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை தமிழன் ஐயா எங்களுக்கு கொடுத்தாரு. யாருக்கு தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேச போறாங்க, 3 அணிகளாக பிரித்து பேச போகிறார்கள். கலந்துரையாடுவோம் பேரைகளுடைய வெற்றிக்கு காரணம் பார்வையாளர்களா, சிறப்பு அழைப்பாளர்களா, ஒருங்கிணைப்பாளர்களா அப்படின்னு. இந்த பேரணியினுடைய பேரை பாருங்க, கலந்துரையாடுவோம் கொடுத்துருக்காங்க. அது என்ன கலந்துரையாடுவோம்? இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு வித்திட்டவர்களை மகாத்மா காந்தியையும் அண்ணல் நம்ம அம்பேத்கரையும் பண்டித ஜவஹர்லால் நேருவையும் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நேரு பிறக்கும் போதே பானிட்டு கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தன்னுடைய சொத்து பத்து அத்தனையுமே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு விதைச்சார். கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காண்டோம் கருக திரும்பவே என்று பாரதியார் உணர்ந்தாரே, அந்த மாதிரி கண்ணீராலும் செவியாலும் விளைந்தது இந்த இந்திய சுதந்திரம். அந்த இந்திய சுதந்திர போராட்டத்துல வெள்ளையனுக்கு எதிராக, வெள்ளையனுடைய வெறியாட்டத்தை, அன்றைய அராஜகத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் நடந்ததால அவன் என்ன பண்ணான், பிரிட்டிஷ்கார நம்ம ஆளும் எல்லாரையும் தூக்கி போயிட்டு நம்ம முன்னோரோட சிறைச்சாலையில போட்டு வாட்டி வளர்னாங்க. கப்பலுடைய தமிழ் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஏன்னா செக்கிழுத்த செம்மல்னு நாம சொல்றோம், மாடுதான் இருக்கும் செக்கு, ஆனா மனுஷன் எடுத்து சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம் நேர் வந்து சிறைச்சாலையில் இருக்காரு. தன்னுடைய பெற்றெடுத்த மகளுக்கு தந்தையாக இருந்து ஒரு உபதேசத்தை, ஒரு அறிவுரையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை. அப்போ அவருக்கு துணையாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா கடித போக்குவரத்து தான். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஆனா அன்றைய காலகட்டத்தில் இந்த கடித போக்குவரத்து தான் அதிகம். சிறைச்சாலையில் இருந்து கொண்டே அவருடைய அன்பு மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு பல்வேறு கடிதங்கள் எழுதுறார். ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு தந்தையாக அந்த மகளுக்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை, பொழிய வேண்டிய பாசங்களை எல்லாத்தையும் சொன்னதோடு மட்டும் இல்லாம பின்னால் இன்னும் பெண்மணி இந்திரா என்று நம்முடைய இந்திய திருநாட்டுடைய முதல் பாரத பெண் பிரதமராக வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் என்ன, நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு தான். பல்வேறு தகவல்களை ஒரு கடிதங்கள் எழுதுறாரு. அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலாக கூட வெளியிட்டிருக்காங்க. 196 கடிதங்களையும் ஒன்றாக இணைத்து The Glimpses of World History என்று சொல்லக்கூடிய தலைப்புல ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு கடிதம், அது பிறந்தநாள் கடிதம் என்ற தலைப்புல அது இருக்கும். அன்னை இந்திரா காந்தியுடைய பிறந்த நாளுக்கு அவர் வந்து வாழ்த்து செய்தி
இந்திரா, உங்களுடைய பிறந்த நாளுக்கு பரிசு மழைகளும் வாழ்த்து மழையும் தொடர்ந்து பொழிவது வழக்கம். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்கும். ஆனால் இந்த 90 சிறைச்சாலையில் இருந்து கொண்டு உனக்கு என்ன பரிசை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார். என்னால் முடியாது. ஆனால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அது என்னுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொண்டது. இப்படியாக தொடங்கி ஒரு மகளுக்கு அவர் என்ன செய்தார், இந்த உலகம் சார்ந்த ஒரு புரிதலை, தலைமை பண்பை அந்த பெண்ணுக்கு அவர் வழங்கார். அப்ப அவர் சொல்றார், இந்த வாழ்வியல் போராட்டத்தில் எதையெல்லாம் சரி, எதையெல்லாம் தவறு, எதையெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில் முடிவு செஞ்சிடலாம். என்ன அப்படின்னாக்கா, அறிவுரை பகர்வதாலோ இதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி முடியும்? எது சரி எது தவறு என்பது எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று கேட்கும்போது, எது சரி எது தவறு, எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு கலந்துரையாடுவது மட்டும்தான் டிஸ்கஷன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இந்த அமைப்பு பேரவையினுடைய பேராக கலந்துரையாட வேண்டும். ஏன்னா கலந்துரையாடினாதான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். எல்லா விதத்திலும் அது வழிகாட்டும். அந்த கலந்துரையாடுவோம் பேரவையினுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? பார்வையாளர்களா அல்லது சிறப்பு அழைப்பாளர்களா, ஒருங்கிணைப்பாளர்களா என்ற இந்த தலைப்பில் முதலாவதாக பார்வையாளர்களே என்ற அணியில் பேசுவதற்காக முதலாவதாக அழைக்கிறோம் டாக்டர் வி ஜெயசாமி அவர்கள். வெற்றி மேல்நிலைப் பள்ளியுடைய 10ஆம் வகுப்பு மாணவி இலக்கிய மலர் இள நந்தனா, பல்வேறு பாராட்டுகளுக்கும் சொந்தமானவர். எங்கள் அருமை இலக்கிய மலருடைய வார்ப்பு. அவர் எங்கள் அனைவரை அன்பு கைத்தட்டலோடு பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற தாயை மருங்கிலே வளரும் தம் தாயை முதற்கண் வணங்கி எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நடுவரையா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இங்கு பார்வையாளர்களாக வந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். கலந்துரையாடுவோம் குழுவோட இந்த வெற்றி விழாவுக்கு காரணம் பார்வையாளர்கள் தான் நடுவர்களே. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி அதை ஒருங்கிணைக்கிறது அந்த ஒருங்கிணைப்பாளரோட கடமை. அந்த சிறப்பு விருந்தினர் நீங்க தான் இங்க வந்து பேசணும்னு சொல்லிட்டா வந்து பேச வேண்டியது அவங்களோட கடமை. ஆனா பார்வையாளர்களுக்கு அது ஒரு கடமை இல்லைல்ல. நீங்க வந்து பார்த்தா பார்க்கலாம், பார்க்கலாம் போகலாம். ஆனா இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது நீங்க எத்தனை மணி நேரம் நடத்தினாலும் சரி, எந்த மணி நேரத்தில் நடத்தினாலும் சரி, நாங்க வந்து பார்த்து உங்களுக்கு ஆதரவு தரது இந்த பார்வையாளர்கள் தான் நடுவர்கள். அவங்க கொடுக்குற ஆதரவு தான் இத்தனை வெற்றி விழாக்கள் நடக்குது. அப்ப இந்த வெற்றி விழாவுக்கு காரணம் பார்வையாளர்கள் தான் நடுவர்கள். இப்போ ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவைகள் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை எங்கதான் போட்டுரும். அந்த விதையை விதைக்கிறது தான் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள். இப்போ ஒரு சீசனுக்கு ஒரு பழம் மாதிரி மாம்பழம், கொய்யாப்பழம்ன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து நமக்கு நல்ல செய்திகளை தராங்க. அப்போ அப்பேற்பட்ட மரத்தை வளர்க்கிறது எங்க பார்வையாளர்கள் தானே நடுவாங்களே. பார்வையாளர்கள் இல்லைன்னா அந்த மரத்தை வளராதே அப்படிங்கிற
வீட்டில் போட்டுவான், கேமரா ஆஃப் பண்ணுவான். அவன் இருக்கானா இல்லையானே தெரியாம நான் காட்டி யார் கற்று புரியாது இல்லை, தனியாக அவங்க கணக்கு இருக்கான் மாதிரி நான் நடத்திடுவோம். அப்போ பார்வையாளர்களும் குறைஞ்சாங்க. ஆனா அப்போ யாராவது ஒரு சில பார்வையாளர்கள் வந்து நீங்க ஏன் நிகழ்ச்சி நடத்தல, கொரோனா தான் முடிஞ்சிருச்சு, நீங்க மறுபடியும் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இன்னைக்கு மறுபடியும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கும். நாங்களாச்சும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு கொஞ்சம் நிகழ்வுகளா பேசியிருப்போம். ஆனா இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. அப்போ ஒரு பார்வையாளர்கள் தான் ஒரு விழாவோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே காரணம். அப்ப இந்த வெற்றி விழாக்கு காரணமா இந்த பார்வையாளர்கள் தானே நடுவர்களே. நிச்சயமா. அதாவது ஒரு படத்துல ஒரு காமெடி வரும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஒரு உட்கார்ந்து இருப்பாரு. இவர் எல்லாம் பாட்டுலாம் பாடி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்பாரு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீங்க மட்டும் இருக்கீங்களே, உங்களுக்கு என் பாட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு. இல்லைங்க, என் பஸ் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால தான் நான் இனிமேல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இது ஒரு காமெடியா இருந்தாலும் அந்த ஒரு பார்வையாளர் இருக்காரு, அவருக்காக நம்ம பேசணும் அந்த ஊக்கம் தரது எங்க பார்வையாளர்கள் தான் நடுவர்களே. இப்போ ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ல எல்லா ஊருக்கும் அனுப்பி அரசு பேருந்து நடத்துறது ஒரு அரசோட கடமை. அதுல இருந்து கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் பஸ்ஸை ஓட்டி டிக்கெட் கொடுக்குறது அவங்களோட கடமை. அந்த மாதிரிதான் ஒருங்கிணைப்பாளர்களும் சிறப்பு விருந்தினர்கள். ஆனா அந்த பஸ்ல பேசஞ்சரே வரலன்னா அப்போ பஸ்ஸே ஓடாதுல நடுவர்களே. அப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிங்க, சிறப்பு விருந்தினரும் வந்தாங்க, அங்க பார்வையாளர்களே இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி நடக்குமா? அப்போ இந்த நிகழ்ச்சியோட வெற்றி விழாக்கு காரணம் பார்வையாளர்கள் தான் நடுவர்களே. எனவே கலந்துரையாடலும் பேரவை வெற்றி விழாக்கு காரணம் பார்வையாளர்களே. பார்வையாளர்களே ஒரு எனக்கு பேச வாய்ப்பினார். அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பாக நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில தன்னால் இருந்த கருத்துக்களை திறம்பட எடுத்து எழுதியிருக்காங்க. நந்தன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, பார்வையாளர்கள்லாம் கிடையாது, சிறப்பு அழைப்பாளர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் யாராச்சும் ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து உரை நிகழ்த்தினாதான், கவிதை சொன்னாதான், பேசினாதான், பாடினாதான் அந்த நிகழ்ச்சி போகும் இல்லைங்களா? அப்போ சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் நடக்காது என்று நம்முடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக வருகிறார். தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடித்து மருத்துவர் கடனை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலை இளமணி சே திவ்யாஸ்ரீ, உங்கள் அனைவருடைய வழக்க கைத்தறகளோடு அவரை நன்கு பாராட்ட அழைக்கிறோம். வெற்றிக்கு காரணம் கண்டிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் தான். ஏன் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் நடுவர்களே. ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கலாம். 1400 நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. 1400 நிகழ்வுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஆனா நிகழ்ச்சியில ஒருங்கிணைப்பாளர்கள் 1 இருந்து 50 வரை ஒரே ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இருக்காங்க. ஆனா கருத்தாளர்கள் வேறு தலைப்பு பேசுறாங்க இல்லையா? இதுல இருந்து தெரியல சிறப்பு விருந்தினர்களால் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வெற்றிகரமா இந்த வெற்றி விழா கொண்டாடுறாங்க. 1400 நிகழ்வு, 1400 சிறப்பு கருத்தாளர்கள், அதையும் தாண்டி 1400 தலைப்புகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பை பேசுறாங்க. மாணவர்கள் கல்வியை பற்றி பேசுறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வளர்ப்பை பற்றி பேசுறாங்க, ஒரு கனியை பற்றி பேசுறாங்க, பழத்தை பற்றி பேசுறாங்க, திருக்குறளை பற்றி பேசுறாங்க, தமிழை பற்றி பேசுறாங்க. என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டே போகலாம். அங்க என்ன இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, எத்தனையோ கருத்துக்களை பார்வையாளர்கள் உள்வாங்குறாங்க. ஆனா அந்த பார்வையாளர்களுக்கே சொல்லாம சிறப்பு விருந்தினர்கள் தானே. அதையும் தாண்டி ஒரு கல்லூரியில ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழால யாருமே ஆள காணுமா. ஆனா சிறப்பு விருந்தினர்களா ஒரு தமிழ் அறிஞர்களையோ இல்ல நடிகர்களையோ அழைக்கும் பொழுது தானாவே பார்வையாளர்கள் வருவார்களே. இதுல இருந்தே தெரியல சிறப்பு விருந்தினர்கள் வந்தால்தான் அந்த நிகழ்ச்சிக்கு வெற்றியே கிடைக்கின்றது. சிறப்பு விருந்தினர்கள் கிடையாது, பார்வையாளர்களே கிடையாதுமா. ஆணித்தரமான ஒரு கருத்தை எடுத்து சொல்லுங்க. அதே போலதான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சிகளோ தொலைக்காட்சியில நிகழ்ச்சியோ இப்ப நேற்று நடந்த மேட்சா கூட இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பாக்குறாங்க
மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவங்க சொன்னாங்க 1400 தொடர் நிகழ்ச்சிகளையும் எத்தனையோ இலக்கிய ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தாங்க. அவங்களுடைய பேச்சுகளாக நிச்சயமா பார்வையாளர்கள் கூடியிருக்க மாட்டாங்களே என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து 1400 நிகழ்வுகளையும் ஒரே ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு. அது கிடையாது. ஐயா காலையிலே தொடர்ந்தாரு, 80க்கும் மேற்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சூழ்ந்து இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தான் என்று பேசுவதற்காக அவருடைய சகோதரர், ஏன்னா எதிர்ப்பு பேசினாங்க இல்லையா திவ்யாஸ்ரீ, அவருடைய சகோதரர் சிலம்பாட்ட வீரர் சிந்தனை செல்வன் கமலேஷ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இந்த மாற்றம் வெற்றிக்கு காரணம் என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார். உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத்தால் எங்கள் உயிருக்கு நேர், என் உயிருக்கு நேரான என் தாய் தமிழை வணங்கி என் கருத்தை கூறுகிறேன். கலந்துரையாடும் 1400 நிகழ்வு முடிந்து இன்று சிறப்பு விழா நடக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் நான் பேச வந்த அணியினர் வந்து தொகுப்பாளர்களை நாம் வந்து எங்களால் தான் நாங்கள் நடத்தினால்தான் தொகுப்பாளர்கள் நாம தான் தொகுக்கிறோம். நான் வந்து எல்லாரும் நாங்க வந்து எப்படின்னா இப்ப வந்து ஐயாயிரம் பலகை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துதானா கிடையாது. ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்க தான் எல்லாருக்கும் அதை அனுப்பி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது, இதை அனைவரும் பாருங்கள் என்று அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்கள் நிகழ்வு வெற்றி பெற காரணமாக அமையும். சிறப்பு விருந்தாளர்கள் வருகிறார்கள். அவர்களை அனைவரே நாங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர்கள் தானே சிறப்பு விருந்தாளர்களை அழைத்து பார்வையாளர்களையும் அழைக்கிறார்கள். இப்பொழுது நான் ஒருங்கிணைக்கும் பொழுது என் குடும்பத்தினர் அனைவரும் நான் வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறேன் என்று பார்த்தார்கள். எல்லாரும் பார்வையாளர்கள் அதிகமாக தான் வருகிறார்கள். நிகழ்ச்சி எங்க அப்பா சொன்னது போல் யார் தலைமையேற்கிறார்களோ அவர்களை பார்ப்பதற்காக என்னை பார்ப்பதற்காக கூட என் உறவினர்கள், என் நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள் குழுவிற்காக. அதுபோல நந்தனா பாப்பா சொன்னார்கள், விதை வந்து நாங்க மரம் வந்து மரவளர்த்து வந்து பார்வையாளர்கள் தான். நான் கூட வீட்டில் நிறைய மரம் வளர்க்குறேன். போற வரம் யாருன்னு செடி விட்டுறேன். வளர்த்தா விதையை விதைத்த நான் தான் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். அதில் தொகுப்பாளர்கள் இல்லாத நான் தண்ணி ஊற்றி வளர்த்தா அதான் வளரும். தெருவில் நிறைய பேர் போவாங்க. அவங்களாம் அந்த விதைக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை வளர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் விதையை விதைத்தவன் தான் அந்த மரத்தை வளர்க்க முடியும். அது போலதான் கலந்துரையாடல் தொழில் வெற்றிக்கு காரணம் வெற்றிக்கு காரணம் நாங்கள். ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லை என்றால் இந்த விழா வெற்றி பெறாது. அதுபோல ஆலையார் தீக்கடையில் யார் அத்தி ஆத்துகிறார்கள். அதுபோலதான் நான் பல நிகழ்வில் பார்த்திருக்கிறேன். யாரும் இருக்க மாட்டார்கள். சிறப்பு விருந்தாளர்கள் மட்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து பார்வையாளர்கள் வருவார்கள். ஒருங்கிணைப்பாளர்கள் இல்லை என்றால் பார்வையாளர்கள் யாரும் இல்லாமல் தலைமையேற்பவர்கள் மட்டும் தனியாக பேசிக் கொண்டிருப்பதை நான் நிறைய இடத்தில் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர்கள். அவர்கள் தான் தங்கள் நகரை அழைத்து அனைவரையும் அழைத்து நிகழ்வை காண செய்கிறார்கள். எங்க அம்மா கூட நிறைய நிகழ்வு நடத்திருக்காங்க. எங்க அம்மா ஸ்டேட்டஸ்ல இருந்து வாட்ஸ்அப்புக்கு எல்லா பொருளையும் அனுப்பி இந்த நிகழ்வு நாங்க நடத்துறோம், வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் காரணம் ஒருங்கிணைப்பாளர்கள் தான். தலைமை ஏற்கிறவங்க நான் பேசுன்னு சொல்லி எல்லாரும் வர வைப்பார்கள். பார்வையாளர்கள் ஏதோ நாம சும்மா போய் அட்டன் பண்ணுவோம். ஆனா ஒருங்கிணைப்பாளர்கள் நம்ம கிட்ட அந்த கடமை இருக்கு, நம்ம அதை ஒழுங்கா செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் அழகா செஞ்சு முடிப்பாங்க. அது போல இந்த கலந்துரையாடல் குழு ஒருங்கிணைப்பாளர்களால் தான் இந்த நிகழ்வு சிறப்புற முடிந்திருக்கிறது என்று கூறி கேட்கிறேன். வாழ்த்துக்கள். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நம்முடைய தமிழ்நிலை அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பை செஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஆமா, ஒருங்கிணைக்கிறது எவ்வளோ, ஏன்னா அவங்க ஒருங்கிணைக்கலாம் நிகழ்ச்சியே கிடையாது. ரொம்ப ஆர்வத்தோடு அவர் பேசினாரு. மகிழ்ச்சி. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த சொல்லறிவில் ஒவ்வொரு அணிகளுக்கும் மீண்டும் சார்பு பேச்சாளர்கள் வருகிறார்கள். பார்வையாளர்களே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக
மீண்டும் வருகிறார். திருவண்ணாமலை டாக்டர் வி. எலிசாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய 12ஆம் வகுப்பு மாணவி சிந்தனை செல்வி கு. அக்ஷரா தேவி. உங்கள் அனைவருடைய கைத்தட்டலோடு அவரை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த கொரோனா காலத்துல யாராலையுமே வெளியே வர முடியாத அந்த சூழ்நிலையில நம்ம கலந்துரையாடுவது தான் தமிழை வளர்த்துச்சு. அப்படி தமிழை வளர்த்து இப்ப வெற்றி பெற்றதுக்கு காரணம் பார்வையாளர்களே, பார்வையாளர்களே, பார்வையாளர்கள் மட்டுமே. நடுவர் அவர்களே, பார்வையாளர்களே இல்லாத ஒரு நிகழ்ச்சி வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பழம் மாதிரி. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆளே இல்லாத கடையில டீ ஆடுற மாதிரி தான். நடுவர் அவர்களே, நம்ம எதிரணியில இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்துல பார்வையாளர்களா இருந்தவங்க தான். அப்புறம் நீங்களே ஒரு பார்வையாளரா இருந்துதானே இப்போ ஒரு நடுவரா இருக்கீங்க. நிச்சயம். இன்றைய பார்வையாளர்களே, இன்றைய பார்வையாளர்களே நாளைய பேச்சாளர்கள். அந்த பேச்சாளர்கள் தான் சிறப்பு விருந்தினர்களா மாறுவாங்க. அந்த சிறப்பு விருந்தினர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர்களா மாறுவாங்க. இன்னைக்கு நம்ம கலந்துரையாடுவோம் பேரவை 1400வது நாளை கடந்து இந்த வெற்றி விழாவை கொண்டாடுறோம்னு சொன்னா இதுக்கு முதல் காரணமே பார்வையாளர்கள் தான். ஒரு கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சிக்கும் வியூஸும் ஷேர்ஸும் அதிகமானதால இப்போ நம்ம இந்த வெற்றி விழாவை கொண்டாடுறோம். ஆமா. நடுவர்களே, இப்ப IPL கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இதுல பார்வையாளர்களே இல்லைன்னா என்ன நடக்கும்? நாட்டு நடக்குமா? நடக்காது. பார்வையாளர்களுக்காக டிக்கெட்லாம் போட்டு வைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். நம்ம கலந்துரையாடல் கொடுக்க பேசுகிறோம். இத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வியூவர்ஸே இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. இந்த IPL மட்டும் இல்ல, யூடியூப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியா லெவலில் மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவலில் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆப் யூடியூப். அப்படிப்பட்ட யூடியூபோட சக்சஸ் எதை வச்சு நிறுவனம் நம்ம தமிழ்லையா பேர்லயே ஒரு யூடியூப் வலையொலி பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய அந்த பார்வையாளர் சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியை பார்த்து 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 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இன்னைக்கு இந்த கலந்துரையாடல் வேலையுடைய வெற்றிக்கு காரணமாக யூடியூப்ல நம்ம வெற்றி பெறணும்னா கூட நம்ம வியூவர்ஸ் அதிகமா இருந்தாதான் அந்த சக்சஸ் டிபெண்ட் ஆயிருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த மெட்டா நிறுவனம் வந்து சமீபத்தில் அவங்களோட வெற்றி அவங்க சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, hardly thanks to my viewers, our success is completely because of our viewers ன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர சீஃப் கெஸ்ட்னோ ஒருங்கிணைப்பாளர்கள்னோ அவங்க சொல்லவே நடக்கிறாங்க. சொல்லிட்டாங்கம்மா. ஆமா நடுவர்களே. இப்போ இந்த மெட்டா நிறுவனத்தையும் யூடியூப்லையும் எந்த சீஃப் கெஸ்டும் வரல. அவங்க சொன்னாங்க சிறப்பு விருந்தினர்கள்னா வெற்றியே இல்லைன்னு. அப்ப இதெல்லாம் வெற்றி இல்லையா நடுவர்களே? நல்லா பார்த்தவங்க கேளுங்க. இன்னும் 2 பேர் வரணும். இப்படி IPL-ஓட வெற்றிக்கு, யூடியூபோட வெற்றிக்கு, மெட்டா நிறுவனமோட வெற்றிக்கு மட்டும் இல்ல, நம்ம கலந்துரையாடுவோட வெற்றிக்குமே பார்வையாளர்கள் தான் காரணம். நடுவர் அவர்களே, இப்போ கில்லி மூவி ரீரிலீஸ் ஆச்சுல, அது நடு ஒளிபரப்பு ஆகியும் வெற்றி பெற்றதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? தேட்டருக்கு போன ஆடியன்ஸ் அந்த பார்வையாளர்கள் தான். இப்ப நான் சமீபத்துல ஒரு ட்ரெண்டிங் விளம்பரம் பார்த்த நடுவர் அவர்களே. அதுல எங்க கடையோட விளம்பரத்தை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல 100 பேர் பார்த்தாக்கா எங்க கடையில ஒரு பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா தரணும். அப்போ இந்த இடத்துல கூட பார்வையாளர்கள் தானே முன்னாடி இருக்காங்க. ஆமா. நீங்க கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்க. ஆமா. அப்படி இந்த சிறப்பு அழைப்பாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா இது ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதே. அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு போயிருக்கலாமே. ஏன் அப்படி உங்களுக்கே தெரியுது பார்வையாளர்கள் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா நம்ம எதிரணியில இருக்கவங்களுக்கு தெரியாம உள்ள உட்கார்ந்துருக்காங்க. நடுவர்களே, இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்கூல் மட்டும் இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்னாலே இப்படிதான். நம்ம மக்களாகிய பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நினைப்போம். ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒரு நல்ல விஷயத்துக்கு கூறி தான் வைக்கணும். ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம ஒரு காய்கறி விற்கணும்னா பெண்ணு வந்து கூறி தான் விற்கணும். ஆனால் இப்போ இதே ஒரு கல்லு கடையாக வைங்க, அதுக்கு மேலே ஒரு தேவையில்லை. அப்போ நமக்கு பார்வையாளர்களை கொண்டு போய் ஒரு நல்ல விஷயத்தை சேர்க்கணும்னா நிச்சயமா இந்த விளம்பரங்கள்லாம் தேவை.
அப்படி அந்த விளம்பரம் வந்து வெற்றிக்கு காரணமா இருக்கு. அப்படி அந்த விளம்பரத்தவே நம்ம பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு புகழ்பெற்ற கவிஞருடைய வரிகள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல ஒரு கதை அல்லது விற்க ஒரு தயாரிப்பு உள்ளது. நீங்கள் வாயை திறப்பதற்கு முன் உங்கள் பார்வையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பார்வையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம யாரை மையமா வச்சு பேசினாலும் பார்வையாளர்களை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு ஸ்பீச் பண்றோம்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, அப்போ அந்த சிறப்பு விருந்தினர் பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் பத்தி பேசினா கூட அந்த பார்வையாளர்களை தவறதான் நம்ம நினைப்போம். அவங்களோட தேவையை அவங்களுக்கு பூர்த்தி செய்யலாம் நம்ம நினைச்சு பேசுவோம். இப்போ நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். அதுவே கொஞ்சம் கிராஜுவேட் இலக்கியம்னா தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். நம்ம பேசுறதே பார்வையாளர்களுக்காக தான். அந்த பார்வையாளர்கள் தான் நம்மளோட வெற்றிக்குமே காரணமா இருக்காங்க. இப்போ இந்த பட்டிமன்றமே இங்க யாருமே இல்லைன்னா நடக்காது. அப்படி நீங்க ரெக்கார்ட் பண்றதுல போய் சொல்லுவோம்னு சொன்னா அங்கேயும் ஒரு பார்வையாளர்கள் காட்டுவாங்கல்ல. ஆகவே கடைசியா வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே, காந்தி வந்து சத்தியாகிரக பண்ணும்போது எந்த சிறப்பு விருந்தினரும் அங்க வரல, ஒருங்கிணைப்பாளர்களும் வரல, மக்களாகிய பார்வையாளர்கள் தானே அங்க வந்தாங்க. ஆகவே ஒரு நிகழ்ச்சியோட வெற்றிக்கு மட்டும் கிடையாது, ஒரு நாட்டோட வெற்றிக்கு பார்வையாளர்கள் தான் முக்கியம். ஒரு வித்யாலய புகழ்பெற்ற கவிஞருடைய வரிகள் இது. என் அதிசய உலகின் ரகசியம் யாதெனில் என் பார்வையாளர்களே. அவங்க இந்த இடத்துல பார்வையாளர்கள் என்ன சொன்னாங்க, இதையே தான் நானும் சொல்றேன். கலந்துரையாடுவோம் பேரவையின் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் பார்வையாளர்களே, பார்வையாளர்களே, பார்வையாளர்கள் மட்டுமே சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக ரக்ஷனா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பார்வையாளர்களே என்று. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்களே இந்த மாபெரும் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக சொல்லின் செல்வர் கோவே பிரவீன் பாலா அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது படித்து வருகிறார். நம்முடைய தமிழ் ஈழம் ஐயாவுடைய மாணவர் அது. அவரை அன்பு பாராட்டி கைத்தறோடு அவரை கேட்கிறார். ஈன்றனை புறம் தந்து என்னை சான்றோனாக விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தையருக்கும், வெறுங்கல்லாக இருந்த என்னை சிலைகளாக செதுக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய மாண்புமிகு ஆசிரியர், மதிப்புக்குரிய ஆசிரியர் முத்தமிழர் நஜ்மல் ஐயா அவர்களுக்கும், பேச்சரவி ஐயா அவர்களுக்கும், கல்லூரியில் ஒவ்வொரு போட்டிகளில் நான் பங்கேற்கும் போதும் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் ஏழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும், நாங்கள் என்னதான் பேசவிருக்கிறோம் என்று நாங்கள் பேசுவதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பு மிகுந்த பார்வையாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்வி என்னன்னு மறுபடியும் சொல்றீங்களா? இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் பார்வையாளர்களா, சிறப்பு அழைப்பாளர்களா அல்லது ஒருங்கிணைப்பாளர்களா? பார்வையாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள். சரி நடுவர் அவர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க பார்வையாளரா போறீங்க. அந்த நிகழ்ச்சியோட அழைப்பிதழ் வந்து உங்க கையில கொடுக்குறாங்க. சரி, அந்த நிகழ்ச்சி எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது, அந்த நிகழ்ச்சிக்கு மதியான சாப்பாடு போடுவாங்களா இல்ல ஒரு டீ போட்டாலும் முடிச்சுக்காங்களா அப்படின்றதெல்லாம் பாக்குறத தாண்டி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அழைப்பிதழ்ல என்ன பார்ப்பீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன நிகழ்ச்சி, யார் வந்து அதுல பேச போறாங்க, யார் வந்து அதை பேச போறாங்க, கரெக்டுங்களா? இதை அப்படியே வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க போறீங்க. ஓகே நடுவர்களே, அந்த நிகழ்ச்சியை எப்போ ஒருங்கிணைக்கிறது, எந்த நேரத்தில் ஒருங்கிணைக்கிறது, அவன் மேல விருது போடணும் போறோமா இல்ல ஒரு டீயோட முடிச்சுட்டு போறோமா அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன நீங்க ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக என்ன யோசிப்பீங்க? ஒருங்கிணைப்பாளராக யார் அழைச்சா நம்முடைய பார்வையாளர்களை நம்மளால திருப்திப்படுத்த முடியும்? கண்டிப்பா நடுவர்களே. ஆக நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பார்வையாளர்களும் சரி, அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைப்பாளர்களும் சரி, இருவருமே கவனம் செலுத்துவது சிறப்பு அழைப்பாளர்கள் மீதுதான். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியோட தூணாக அமைவதாக தான், ஒரு நிகழ்ச்சியோட மீண்டும் நட்சத்திரமாக அமைவதாக தான், ஒரு நிகழ்ச்சியோட ஒளி விளக்க அமைவதாக தான். நடுவர் அவர்களை ஒரு நிகழ்ச்சி சொன்னா அதுக்கு அர்த்தத்தை உருவாக்குறதே சிறப்பு அழைப்பாளர்கள் நடுவர். நிச்சயமா. ஏன்னா எவ்வளோ மிகப்பெரும் ஆளுமைகள் தான் வந்து இந்த 1400 தொடர் நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்காங்க. எத்தனையோ மிகப்பெரும் ஆளுமைகள் தான்
ஆகவே ஐயா சொன்ன சுபவி வந்திருக்காரு, அதே மாதிரி கண்ணதாசன் ஐயாவுடைய மகன் வந்திருக்காரு. எத்தனையோ ஆளுநர்களை நம்ம அப்படியே வரிசைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க எல்லாத்தையும் சிறப்பு அடைப்பாளராக வரும்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சிக்கே ஒரு உத்வேகம் இருக்கு. கண்டிப்பா நடுவர்களே, எங்க அணியை சார்ந்த திருமதி வித்யா ஸ்ரீனிவாஸ் சொன்னாங்க, அந்த ஆளுமைகளை பார்க்கறதுக்காகவே அவங்க கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கணும், அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காகவே நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க. இவங்களை கூப்பிட்டாதான் பார்வையாளர்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர்களும் அவங்க சரியா அழைச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த கவனம் நிகழ்ச்சியினுடைய அந்த வெற்றிக்கு காரணமா அமைவது சிறப்பு அழைப்பாளர்கள் தான் நடுவர்கள். சரி, கலந்துரையாடலும் பேரவையில சுமார் 1400 நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பொதுவாகவே நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது எதுக்கு நடுவர்கள் நம்ம நடத்துவோம், எதுக்காக நடத்துவோம்? பேரவையுடைய நோக்கம் வந்து பிரிந்து கிடந்த பொழுது இணையத்தால் இணைந்து அந்த இயல் தமிழை வளர்க்க வேண்டும். அதுதான் நோக்கம். அந்த இயல் தமிழ் எப்படி நீங்க வளரணும்? வளரணும்னா இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து தன்னுடைய செய்திகள் எல்லாத்தையும் பகிரும்போது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதுக்கான விழிப்புணர்வை ஏதோ ஒரு விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா அந்த விளையாட்டுத்துறையை சார்ந்த விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு நம்ம யாரை சிறப்பு அழைப்பாளராக கொடுத்துவோம்? அந்த துறையில யாராவது சாதனை புரிஞ்சிருந்தா நிச்சயம். அறிவியல் துறையில ஏதாவது ஒரு விழிப்புணர்வோ இல்லை செய்தியை நம்ம பகிரணும்னு நினைச்சுன்னா அந்த துறையில அங்கீகாரம் பெற்ற ஒருவர்களை நம்ம சிறப்பு அழைப்பாளராக கொடுக்குவோம். நம்ம தமிழக ஐயா கிட்ட படிச்ச ஒரு மாணவி இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல தேசிய அளவில் முதலிடம் வந்தாங்க. கண்டிப்பா அவங்கள வந்து சிறப்பு அழைப்பாளராக கொடுத்தாங்க. அப்போ போட்டித் தேர்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இவங்க வந்தா நமக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ சிறப்பு அழைப்பாளர்கள் மீது அவங்களுடைய கவனம் போய் பாருங்க. கமலேஷன் நந்தனா சொன்ன பார்வையாளர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அவங்களே தானா வருவாங்க. அப்புறம் அனுவக்கா, அதுக்கப்புறம் லட்சணாஸ்ரீ அவங்க சொன்ன ஒருங்கிணைப்பாளர்கள் அனுவக்கா சொல்ல போறாங்க, எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல போற அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து பாயிண்ட் இருக்காங்க. ஆமா, டீயே எழுதிருக்காங்க. அந்த மாதிரி யாரை கூப்பிட்டா நம்மளுடைய ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அதுலயும் கவனம் செலுத்தி கூப்பிடுற ஒருங்கிணைப்பாளர்களும் கவனம் காட்டுறது சிறப்பு அழைப்பாளர்கள் மேலதான். ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியில பகிரக்கூடிய கருத்துகளாலையும் எண்ணங்களாலையும் விழிப்புணர்வுகளாலையும் ஒரு தீர்ப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அதுதான் ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி. அந்த வெற்றியை கொடுக்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர்களே என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமான நன்றிகளை மகிழ்ச்சி. மிக சிறப்பா பேசினாரு. ஏன்னா ஐயாவுடைய ஒருங்கிணைப்புல இந்த 1400 தொடர் நிகழ்ச்சிகளையும் எத்தனையோ ஆதரவுகள் இருக்காங்க. ஒவ்வொரு ஆதரவுகள் வரும்போதும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள் அவங்களுடைய செய்திகளை அவங்க பகிரும் போது இந்த தமிழ் சார்ந்த பணிக்கு அது வந்து ஒரு உத்வேகமா இருந்திருக்கு. அப்போ சிறப்பு அழைப்பாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தரமான நம்முடைய வாதத்தை இந்த சுழல் சொற்போர் காரணத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக பேச வருகிறார். ஒருங்கிணைப்பாளர்களே என்று அழைக்கப்படும் செல்லும் விதமாக சுமார் 50 நாட்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்று மாலை அந்த ஒருங்கிணைப்பாளருக்கான அந்த பாராட்டை பெற இருக்கக்கூடிய இலக்கிய செல்வி மு. அனு தற்போது கம்மன் கலைஞர் கல்லூரியிலே இளங்கலை கணிதம் முடித்துவிட்டு தற்போது வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய செல்வி அனு அவரை உங்கள் அனைவருடைய கைத்தறல்களோடு அன்போடு பேச இருக்கிறது. துள்ளிக்கின்ற நான் முதலால் என்னை அள்ளி அணைத்து ஆட்கொண்ட என் அன்னை தமிழை கோடைக்கின்றார் கொட்டு முரசாக எனக்கு வேலை ஏற்றிருக்கின்றார். தாயே தமிழே தமிழன்னையே உன்னை முதற்கண் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். எங்களுக்கு எல்லாம் பேச வாய்ப்பளித்த கலந்துரையாடல் குழுவின் தலைவர் தமிழன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அருமை இலக்கிய மன்ற தலைவர் பேச்சருக்கு சபரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் வீட்டிற்கும் ஆற்றல் சார்ந்த பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான கனிவான தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களே, அழகான தலைப்பு, அருமையான தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு. தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க அருமையான தலைப்பு. இல்ல, இந்த மாதிரியான நீங்க சொல்லுங்க தலைப்பு என்ன? வரவங்கெல்லாம் இதே தான் கேட்குறீங்க. பார்வையாளர்களா, சிறப்பு அழைப்பாளர்களா, ஒருங்கிணைப்பாளர்களா, 4 பேருக்கு யார் காரணம்? நீங்க சொன்ன மாதிரியே பார்வையாளர்களா, சிறப்பு அழைப்பாளர்களா, இல்ல ஒருங்கிணைப்பாளர்களா மட்டுமே பார்த்துட்டு லட்சணாவும் பிரவீன்பாவும் பேசிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க? கலந்துரையாடும் பேரவையின் வெற்றிக்கு காரணம் யாருன்னா கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் அழகா பேசிட்டு போயிருக்காங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பார்வையாளர்களும் சிறப்பு
சிறப்பு அழைப்பாளர்களையும் பார்வையாளர்களையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம். அருமையான ஒரு சொல்லாடல். இப்படி நாங்க ஒரு பாலமா இருந்து செயல்பட்டு வரோம். இன்னைக்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய நம்ம திருவண்ணாமலை மண்ணுல இந்த நாள்ல இந்த கிழமையில நம்ம ஆண்டாள் சிங்காரவேலு மண்டபத்துல தான் கலந்துரையாடும் நிகழ்ச்சி வெற்றி கொண்டாட்டம் நடக்குதுன்னு எல்லாரும் ஒருங்கிணைச்சதே பெரிய வெற்றி தான் அவர்களே. ஆமா, அந்த ஒருங்கிணைப்புல தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் பாத்துருக்கோம். அந்த திருமண குழுல அவர் ஐயா குழுவுக்கு அனுப்புறாரு, ஒருத்தங்க அந்த பதாகையை தயாரித்து அனுப்புறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைச்ச ஒரு வெற்றி கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சிருக்கு. அது தெரியாம பார்வையாளர் தான் சிறப்பழைப்பாளர் தான் பேசுறதுக்கு ஒரு வந்திருக்காங்க. 2 பேரு 2 அணில இருக்கு 4 பேரு. 2 அவர்களே ஐபிஎல் மேட்ச் பத்தி சொன்னாங்க. கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், சிறப்பழைப்பாளர்கள் கிரிக்கெட்காரன்னு சொன்னாங்க, பார்வையாளர்கள் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு சுமார் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து முடிக்கிற வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர் நான் இல்லைன்னா நீங்க எப்படி மேட்ச் பார்ப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். தலை தோனி 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிட்டாரு, விராட் கோலி சதம் அடிச்சிட்டாரு. நாங்க ஒருங்கிணைச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா அந்த மேட்சை வெற்றியா முடியாது. அதனால நான் சொல்றேன், ஒரு நிகழ்ச்சியோட முதலும் நாங்க தான், முடிவும் நாங்க தான். ஒருங்கிணைப்பாளர் எங்களால மட்டும்தான் ஒரு நிகழ்ச்சி வெற்றி அடைய நடுவர்களே. கலந்துரையாடல் குழுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா அது 1400 நாட்களை கடந்து தொடர் நிகழ்ச்சியாக போயிருக்கிறது. அப்ப முழுவதும் நாங்க தான், முதலும் நாங்க தான், முடிவும் நாங்க தான். முழுவதுமே ஒருங்கிணைப்பாளர் நாங்க மட்டும்தான். சுவர் இல்லாம சித்திர வரைய முடியாது நடுவர்களே. நிச்சயமா முடியாது. சுவர் நாங்க ஒருங்கிணைப்பாளர்கள் எங்களால மட்டும்தான் ஒரு விழாவை வெற்றி விழாவா மாற்ற முடியும். என்னதான் நாங்க வேலை பருவா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த 4 மணி கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சி குழு ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொன்ன உடனே எங்களை அறியாமலேயே நாங்களே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறோம்ப்பா அப்படின்னு வந்தவங்கலாம் இன்னொருத்தோட வரவேற்று அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சுட்டா அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நாங்க அந்த குடும்பத்துக்குள்ள தான் நடுவர்களே இருப்போம். அப்போ ஒவ்வொரு ஒரு நாளுமே ஒவ்வொரு நிமிடமே அந்த நிகழ்ச்சி வெற்றிக்காக ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்க மட்டும்தான் ஓடி கொண்டிருக்கோமே தவிர பார்வையாளர்களும் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கு அதுல கம்மிதான். ஒரு சமயம் அப்படிதான் இணையத்துல பேசிட்டே இருக்கோம், திடீர்னு சிறப்பு அழைப்பாளருடைய இணைய சிக்கல் ஏற்பட்டுருச்சு. என்ன பண்றது, யார் பேசுவோம், பார்வையாளர் வெளியே போகக்கூடாது, சிறப்பு அழைப்பாளர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் நாங்க தான் அந்த தலைப்பை ஒட்டி அவர் வர வரைக்கும் பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வெற்றிக்கு காரணமே நிச்சயம் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இருக்கலாம் பார்வையாளர்கள் தூணா இருக்கலாம், சிறப்பு அழைப்பாளர்கள் விண்மீன்களா இருக்கலாம். ஆனா நாங்கள் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் 2 பேரையும் இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். நாங்க இருந்தாதான் அவங்களை மேடைக்கே வாங்க பேச கூட்ட முடியும் நடுவர் அவர்களே. ஆமா, ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தான் சிறப்பு அழைப்பாளர்கள் யார் வந்து யாருமே வரமாட்டாங்க. நாங்க வழிவிட்டாரா இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்காரு, மேடைக்கு வாங்க, அவருக்கு கைத்தட்டல் கொடுங்கன்னு நாங்க கூப்பிட்டாரா சிறப்பு அழைப்பாளர் வருவாரு. பார்வையாளர்களுடைய பார்வை சிறப்பு அழைப்பாளர்கள் மேல படும். அதனால ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு காரணம் முழு காரணம் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான். நாங்கள் முடிவிலும் முதலிலும் இருப்போம், முடிவிலும் இருப்போம், முழுவதும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. விதி முழங்கியது போல பேசிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதான். ஏன்னா இன்னைக்கு 1400 நிகழ்வுகளை கடந்து நாம ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி வெற்றி கடந்துட்டோம். மேற்கொண்டு அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி நம்ம இலக்காக கொண்டு பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 நிகழ்வுகளுக்கு மேல ஒரு சீரியல் கூட எடுத்துக்கிட்டா அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கைவிடத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடக்காது. ஒருங்கிணைப்பாளர்கள் என்பவர்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருக்காங்க. இன்னைக்கு இந்த பதாகைய தயாரிக்கிறதா இருக்கட்டும், அது அச்சிடுவதாக இருக்கட்டும், பல்வேறு வரக்கூடிய அத்தனை பேருக்கு இந்த நினைவு பரிசுகள் வழங்குவது, கதராடை பயனாடை அணிவிப்பது, புத்தக பரிசு கொடுப்பது,
அவர்களை அனைவரையும் விருந்தோம்பல் கொடுத்து வரவேற்பது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பணி இல்லை. ஏன்னா நானே வந்து எங்க அறுவடை இலக்கியம் நடத்துகிற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பார். எப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது எவ்வளவு ஒரு சவாலான ஒரு விஷயம் என்பது எனக்கு தெரியும். இந்த கொரோனா காலகட்டத்தில் நானும் தமிழ் வலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வலையொலி பக்கத்தை ஆரம்பிச்சேன். தொடர்ந்து வந்து என்னால் அதை பயணிக்க முடியல. ஏன்னா எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு தடவை துபாய்க்கு போயிருக்காரு. அவர் இருக்கிறவர்கள் தான் என்னால் தமிழ் வலைக்காட்சியை மிக சிறப்பாக செயல்படுத்த முடிந்தது. என்னுடைய நண்பர் துபாய்க்கு போனதுக்குமா தமிழ் வலைக்காட்சியை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒருங்கிணைப்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ கலந்துரையாடல் குழுவினுடைய வெற்றிக்கான ஒருங்கிணைப்பாளர்களே அப்படின்னு சொல்லிடலாமான்னு கேட்டா இன்னும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் இருந்தால் தானே அந்த நிகழ்ச்சி வந்து வலுப்பெறும். இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு உலகமெங்கிலிருந்து பக்த கோடிகள் திருவண்ணாமலைக்கு வராங்க. கார்த்திகை மாசத்துல வராங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு கிரிவலம் செல்வதற்கு கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. ஏன் வராங்க? அண்ணாமலையாருடைய அருள் நமக்கு கிடைக்கணும். அப்போ அது உச்சத்தை வெளியில வரும்போது அண்ணாமலையாருக்கு அருளான எல்லாரும் உணர்றாங்கன்னு சொன்னா அங்கே நாயகராக இருப்பவர் யார்? கடவுள். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நடுநாயகராக இருப்பவர்கள் யாருன்னு சொன்னா நிச்சயமாக சிறப்பு அழைப்பாளர்கள் தான். ஏன்னா காமராசர் ஐயாவே எங்களுக்கு கூப்பிட்டு நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லும்போது ஐயா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சபரி அழைச்சாரு. ஐயா அவங்க போன் வச்சிருந்தார். எங்க அடிக்கடி கூப்பிடுவார். ஐயா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விடுமுறை. அன்னைக்கு ஒன்றா எல்லாரும் நிகழ்ச்சி நடத்தணும். அப்போ நிகழ்ச்சி அவர் வந்து ஏன் அழைக்கிறாரு? உங்கள் தலைமையில நீங்க வந்து பேசணும். ஒரு கவியரங்கமோ பட்டிமன்றமோ வழக்காடு மன்றமோ ஏதாவது நீங்க செய்யுங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னா அப்போ சிறப்பு அழைப்பாளர்கள் வந்தால்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பலமுறை ராமதாஸ் ஐயா வந்து அழைச்சிருக்காரு. பலமுறை நாங்கள் இந்த கலந்துரையாடுவோம், பலமுறை இணையத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அப்போ சிறப்பு அழைப்பாளர்களுடைய முக்கியத்துவம் பங்களிப்பு மிக 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 முக்கியமானது. அப்ப இவர்களும் கலந்துரையாடுவதற்கு காரணம்னு சொல்லிடலாம்னு பார்த்தா இன்னொரு தலைமையை அவங்க கொடுத்துருக்காங்க. பார்வையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பார்வையாளர்கள் இல்லைன்னா நிகழ்ச்சியே நடக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படிதான் யோசிச்சு பார்க்கிறேன். தொடக்க நிகழ்ச்சியில மருத்துவர் கம்பனன் வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு போனார். அவர் வரும்போது அரங்கமே நிறைஞ்சிருச்சு. அண்ணன் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பல்வேறு வகையான இலக்கிய போட்டிகள் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தரப்புல நடக்குதுன்னு அறிவிச்சாங்க. நம்ம ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் ஐயா சொன்னார், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சொல்லறேன் அப்படின்னாரு. நாம மகிழ்ச்சியா இருந்தப்பா எவ்வளவு அழிச்சுனாலும் நம்ம பேச போறோம். எல்லாமே ஒரு குறிப்போட இருந்தோம். பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் தொடங்கினதும் மாணவர்கள் கொஞ்சமாக கலைக்கலாம். அவங்க சொன்னாங்க பார்வையாளர்கள் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தாங்க, இப்போ கீழே போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பதட்டம், ஐயோ நம்ம பேசினா நம்முடைய பேச்சை ரசிப்பதற்கு ஆள் இல்லையே, அதற்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா வாணி வந்து ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருப்பார். சாதாரணமாக ஊக்குவிப்பவனை கூட நீ ஊக்குவித்தால் நாளை அவன் கேட்பு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு சாதாரணமான வரிகள் கிடையாது. அப்போ அது சிறப்பு அழைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அந்த சிறப்பு அழைப்பாளருடைய அந்த சிறப்புகளுக்கும் ஒருங்கிணைப்பாளருடைய இந்த உழைப்பிற்கும் ஒரு அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக பார்வையாளருடைய கைத்தட்டலில் மட்டும்தான் கிடைக்கும். பார்வையாளர் இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்வையாளர்கள் இருந்தால்தான் எந்த ஒரு நிகழ்ச்சி
ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அப்ப எப்படி ஒரு ஆசிரியராக நான் இருந்து அந்த நிலையை நான் யோசிப்பாங்க. பாடம் நடத்தும் போது ஆன்லைன் கிளாஸ் ஃபெயிலியர் தான், 100% ஃபெயிலியர் தான். ஆனால் இந்த மாதிரி கலந்துரையாடல் குழுவில் இணைந்து இலக்கிய நிகழ்வுகளில் நாம் பேசும்பொழுது பார்வையாளர்கள் நமக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த கருத்து பெட்டியில நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம குழுவை சார்ந்த பிள்ளைகள்லாம் இளம் பேச்சாளர்கள். சபையெல்லாம் எங்களுக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்தாரு. பல்வேறு பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் இன்னைக்கு 7ஆம் தலைமுறையா இந்த சபையை உருவாக்கி இருக்காரு. நாங்கள் பேசும்போது பார்வையாளர்கள் சிங்கப்பூர் ஐயா அவங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் எங்க இருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஐயா அவங்க அவர் அறிமுகப்பட்டதும் சொன்னாங்க, அவர் தொடர் வருகையாளர் சொன்னாங்க. சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, இப்படி உலகினுடைய பல மூலை முறையிலும் எத்தனையோ பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. அந்த பார்வையாளர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொய்வில்லாமல் நடத்த வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தோன்றியது. அதனால்தான் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்களை எல்லாம் அழைத்து அந்த பார்வையாளர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்களே தவிர வேறு யாருக்கும் நடத்தவில்லை என்பது நிதர்சனமான உண்மை என்பதால் இந்த கலந்துரையாடலும் பேரவையினுடைய வெற்றிக்கு முழுமுதற் காரணம் ஒருங்கிணைப்பாளர்கள் தான், அழைப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கூட தான். ஆனால் ஒரு விழுக்காடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பார்வையாளர்களே 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 என்று இந்த சுழலும் சொல்லாததற்கு தீர்ப்புரையாக வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய கவிஞர் தமிழியரன் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் காமராசர் ஐயா அவர்களுக்கும், நன்னன்குடி அவை தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணியை மிக சிறப்போடு ஆற்றி வரக்கூடிய செயற்குழு உறுப்பினர் புரவலர் சம்பத்குமார் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், குறிப்பாக எங்களுடைய அருமை இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் பேச்சறிஞர் சபரி ஐயா அவர்களுக்கும், கலந்து கொண்டு ரசித்து கேட்ட பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். தம்பிக்கும் அணியினருக்கும் நாம் அவர்களோட மீண்டும் கைத்தட்டல் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இதில் ஒரு செய்தி என்னன்னா, இப்படி ஒரு பட்டிமன்றத்தை திட்டமிடலாம்ன்ற எண்ணத்தை சொன்னது இந்த நிகழ்ச்சியின் பொருளாதார இருக்கிற எங்கள் அன்னைக்குரிய ஐயா சம்பத்குமார் அவர்கள் தான் அவர் திட்டமிட்டார். நம்ம பிள்ளைகளே பேசியிருக்காங்க. அவர் இப்போ நடுவர் அவர்களுக்கு சிறப்பிச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சியாக நாங்களே பேசியிருக்கிறாங்க. நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு தண்ணி கொடுத்து வாங்கிட்டு கொடுக்குறாரு. நாம அந்த நிகழ்ச்சி முத்தமிழ் அவர்கள் வார்த்தை வச்சுக்கிறோம். தொடர்ந்து பரிசீலனை ஐயா அப்படியே நில்லுங்க. அப்படியே இடிச்சிறப்பாக பேசிய பிரவீன் அவர்களுக்கு தற்போது பயனாளை அறிவித்து மகிழ்கிறார்கள். அவருக்கு உண்டான பரிசையும் ஐயா அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதுமாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து சிந்தனை செல்வி மு அனு அவர்களுக்கு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சங்கராபுரத்தில் வருகின்றக்கூடிய ஐயா தற்போது நினைவு பரிசும் கர்நாடகம் நினைக்கிறார். அவருடைய பலத்த கைத்தறகளோடு இந்த மாணவ செல்வங்களை வாழ்த்துவோம். அவரை தொடர்ந்து இள நந்தன் அவர்களுக்கு ஏற்கரை ஹரிகோபாலன் ஐயா அவர்கள் நினைவு பரிசும் கதராடையும் அணிவித்து மகிழ்ச்சி செய்கிறார், சிறப்பு செய்கிறார். இள நந்தன் அவர்களுக்கு ஹரிகோபாலன் ஐயா, கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கைத்தட்டலாம். நம்ம மழை செல்வதற்கு கைத்தட்டல் வந்து ஊக்குவிப்பாக அமையும். ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த மாணவிக்கு கதராடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். அவரை தொடர்ந்து சிலம்பம் வீரர் கமலேஷ் அவர்களுக்கு ஓவியர் மணி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். கதராடை அணிவித்து கமலேஷ் அவர்களுக்கு கதராடை அணிவித்து சிறப்பு பரிசினை வழங்குகிறார். நினைவு பரிசை ஓவியர் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. அதைத் தொடர்ந்து திவ்யஸ்ரீ நாட்டிய தாரகை சிந்தனை செல்வி திவ்யஸ்ரீ அவர்களுக்கு அறிவியல் அமைப்பினுடைய செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். கைத்தட்டலாம். செந்தமிழ்
ராமலிங்கம் செல்வன் ஐயா அவர்கள் நம்முடைய மாணவி திவ்யஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். நன்றி. நிறைவாக கு ரக்ஷனா தேவி அவர்களுக்கு பயனாடையை சுபா அக்கா அவர்கள். அக்கா நாங்கள் முகநூலில் தான் சந்தித்தோம். முதல் முறையாக நான் அக்காவை இந்த நேரடியாக பார்க்குறேன். ஆக சிறந்த ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். அக்கா அவர்களுக்கு நன்றி. ரக்ஷனா தேவி அவர்களுக்கு அக்கா சுபா அருணாச்சலம் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிந்து நினைவு பரிசு வழங்குகிறார். நன்றி ஐயா. வாழ்த்துறை நம்ம இந்த பிள்ளைகள் பேசி கொடுத்த பிறகு அந்த வாழ்த்து சிறப்பாக இருக்கும் என்று அதை நான் சமத்தை அவங்க ஏற்படுத்த இப்போ சாப்பிட்ற இடையில சாப்பிட்டோம்னா நம்ம ஒன்று 50 குழு நிரப்பணும் 10 மணி கழிச்சு எடுக்கிறோம். யாரும் அந்த நிரப்பத்தை விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். நம்ம சபரி அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் வாழ்த்து ஒரு 3 5 நிமிடங்கள் எங்களுக்கு சமத்தை எந்த நேரத்தில் பிள்ளைகள் அது முதலில் நமது சபையக்கூடிய வாழ்த்துறையை கைதுகளோடு அவங்க பார்க்கிறார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழின் சங்கை முழங்கு. இன்றைக்கு முத்தமிழ் நகல் அவர்கள் என்னை நிகழ்ச்சி கொடுத்துவிட்ட என்னிடத்தில் வளர்ந்த பிள்ளைகள் குழந்தை பருவத்தொன்றே இந்த மழலை மலர்கள் எல்லாம் அருளை இலக்கிய மன்றத்தின் மூலமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள், கவியரங்குகள், சிந்தனை களம், தனிப்பேச்சுக்கள் என்று ஒரு சொல்மொழியை பொழியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். இன்றைக்கு பிரவீன் பாலாவை பார்க்கின்ற போது உண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஐயாவுடைய மாணவனாக இருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட போது உண்மையில் நான் பேசியிருக்கிறோம். நல்ல ஒரு இடத்திலே அந்த மாணவன் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொல்கின்ற போது உண்மையிலேயே இந்த இலக்கிய உலகத்திற்கு மட்டுமல்ல தொழில்நுட்ப உலகத்திற்கும் அவர் சிறந்த எடுத்துக்காட்டாக வருவான் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி அத்துணை பிள்ளைகள் கல்லூரி பேச்சு போட்டிகள் பிரதிபலப்பட அவன் தான் ஃபர்ஸ்ட். உண்மையிலே ரொம்ப சிறப்பு. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் ஒரு கவிதை தலைப்பு கொடுத்தேன், கட்டுரை தலைப்பு. சமீபத்தில் நீங்கள் படித்து மகிழ்ந்து சுவைத்த ஒரு நூலினை குறித்து திறனாய்வு செய்ய வேண்டும் என்று. அதில் நான் வகுப்பறைகளில் சொன்ன புத்தகம் தமிழ் ஐயா இயற்றிய பயணத்தை செய்ய சொல்லக்கூடிய நூலினை தான் கொடுத்தேன். வகுப்பறைகள் அவர் எழுதிய கவிதைகளை குறித்து அடிக்கடி பேசுகிறேன். வாந்தி எடுப்பது அருவருப்பானது, தன் குழந்தை செய்யுங்கள். சாதாரணமான கவிதை. இறந்தார் வீட்டருகேயும் தொலைக்காட்சி பெட்டியில் அழுது கொண்டிருக்கின்றனர். என் வாழ்விலே பார்க்க ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் இத்தனை பேரை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேருக்கு எனக்கு பேர் சொன்ன அட்டன்ஸ் எடுக்கக்கூடாது, ஏன்னா வாதிகளை கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்பொழுது ஒரு மாணவன் பிரசன்னா திருவண்ணாமலை மின் பொறியியல் வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு தலைசிறந்த பேச்சாளர் கவிஞர் ஐயா மணி ஜெயன், அவருடைய மகன் தான் பிரசன்னா. இந்த கட்டுரை நான் திருத்துகின்ற பொழுது பிரசன்னாவினுடைய அந்த ஏன்னா அந்த கட்டுரை அவருக்கு கொடுத்துது ஐயா, இது சாட்சி உண்மை. அது ஐயாவினுடைய அந்த சொல் ஜாலங்கள். ஏன்னா ஒரு கவிஞனுக்கு சொல் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா கோவலனை குறித்து கவிஞர் வாலிபுரம் கேட்டார்கள், ஒற்றைவரில் கோவலனை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப அழகாக கவிஞர் வாலிபுரம் சொன்னார், புகாரில் பிறந்தான் புகாரில் இறந்தான். கிருஷ்ணர் புகாரில் பிறந்தான் புகாரில் இறந்தான், ஒற்றைவரி கோவலனை குறித்து. அப்ப ஐயாவுடைய ஒவ்வொரு கவிதை வாழ்முனையை காட்டிலும் பேனாமுனைக்கு வலிமை அதிகம் என்பதை நிரூபிப்பவர்கள் கவிஞர். ஐயெல்லாம் உட்காந்துருக்காரு ரொம்ப